கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதரங்களே சகோதரிகளே, ஹோலி மேரி தொலைக்காட்சியின் நாளொரு நற்செய்தி என்ற அந்த நிகழ்ச்சியினூடாக இன்றைய நாள் நற்செய்தி சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய நாளில் இறை ஆசிரை உங்களுக்காக இறைஞ்ச நான் இந்த இடத்தில் நிற்கின்றேன். எனவே முதலாவதாக இந்த நற்செய்திக்கு நாங்கள் செய்யமெடுப்போம். லூக்கா நற்செய்தியில் இருந்த வாசகம் அதிகாரம் 8 வசனங்கள் 1 தொடக்கம் 3 வரை. அதற்கு பின் இயேசு நகர் நகராய் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நிரம்ப பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். வாழ்வதரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரங்களே, ஒரு மகிழ்ச்சியான நாளிலே மீண்டுமாக இன்றைய நாள் சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார். அந்த நற்செய்தி என்னவென்றால், கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கின்றார். ஏனென்றால் யூத மக்கள் ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள், யாவேயாகிய இறைவன் தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற ஒரு எண்ணக்கருவை அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை மாற்றி இந்த உலகத்திற்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார். அது என்னவென்றால், கடவுள் இன மத மொழி பால் வேற்றுமைகளை தாண்டி எல்லாரையும் அன்பு செய்கின்றார். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் பொழுது வானதூதர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கின்றார்கள், மண்ணுலகிலே நன்மனம் படைத்தவர்களுக்கு அமைதி உரித்தாக. அதான் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த செய்தி. அதாவது இந்த உலகத்திலே எல்லாம் யாரெல்லாம் நன்மனம் படைத்திருக்கிறார்களோ, அது எத்தகைய நாட்டு மக்களாக இருக்கலாம், எத்தகைய பாலை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எத்தகைய மொழிபெயர்ந்தவர்களாக இருக்கலாம், எத்தகைய நிறம் கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் யாரெல்லாம் நல்மனம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் கடவுள் சொந்தம் என்ற ஒரு நற்செய்தியை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்குள்ளே அறிவித்தார். பின்னராக அன்பார்ந்த சகோதரங்களே, அந்த நற்செய்தியாகவே அவர் மாறினார். எங்களுக்கு தெரியும், யூத சமுதாயம் ஆண்களை முதன்மைப்படுத்திய சமுதாயம். இந்த யூத ஒவ்வொரு நாளும் எப்படி காலையிலே மன்றாடுவான் என்றாலாம், யாவேயாகிய கடவுளே, என்னை ஒரு பெண்ணாக படைக்காமல் ஒரு ஆணாக படைத்ததற்கு நன்றி என்று மன்றாடுவானாம். ஏனென்றால் பெண்கள், குழந்தைகள், விதவைகள், நோயாளர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள் எல்லாம் விளிம்பு நிலையிலே இருந்தார்கள். அவர்களை சமுதாயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இரண்டாம் தர பிரஜைகளாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவன் இயேசு அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள், அவர்களுக்கும் நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அவர்களையும் கடவுள் அன்பு செய்கின்றார் என்ற அந்த நிலைப்பாட்டிலே ஆண்டவன் இயேசு உறுதியாக இருந்தார். அதனால் தான் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்களால் அவர் பல எதிர்ப்புகளை சந்தித்தார். ஆனால் அவர் முகம் கோணவில்லை. பிரியமான சகோதரங்களே, ஆண்டவன் இயேசுவை பல பெண்கள் பின்பற்றினார்கள். பெண்களும் ஆண்டவன் இயேசுடைய அந்த பணியிலே அவருக்கு ஒத்தாசையாக இருந்தார்கள். அது இன்றைய நற்செய்தி தெளிவாக எங்களுக்கு கூறி நிற்கின்றது. ஆண்டவன் இயேசுடைய திருத்தூதர்களுள் 12 பேர் இருந்தாலும் 72 சீடர்களுக்குள்ளே அந்த பெண்களும் அடங்குகின்றார்கள். அவர்களும் ஒரு காத்திரமான பணியை ஆண்டவன் இயேசுவோடு சேர்ந்து ஆற்றினார்கள். அந்த சோழர்கள், ஆண்டவன் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தகுதியானவர்கள் அல்ல. அவர் தகுதியற்றவர்களை அழைத்து அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றினார். தான் ஆண்டவன் இயேசுடைய அந்த சிறப்பான விடயம். சூரங்களே, ஆண்டவன் இயேசுவை பின்பற்றியவர்கள் மீன் பிடிப்பவர்கள், வரி தண்டுபவர்கள், பாவிகள், நோயாளிகள். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த 7 பேய்கள் நிரம்ப பெற்று குணமான மகதலா மரியா, பொல்லாத ஆவிகள் நீங்கியவர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் வரிசைப்படுத்துகிறார். ஆனால் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவன் இயேசு தேர்ந்தெடுத்து அவர்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். நோயாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய நோய்களை நீக்கி தன்னுடைய சீடர்களாக மாற்றினார்.
பிரியமான சகோதரங்களே, ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு தான் நாங்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் எல்லாருமே ஆண்டவன் இயேசுவோடு இணைந்து பணியாற்ற அழைக்கப்படணும். அப்படி இந்த பவுல் அழகாக சொல்லுவார், நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு, இது என் மீது சுமத்தப்பட்ட ஒரு பணியாக இருக்கின்றது, என்னுடைய கடமை பொறுப்பாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியுடைய இறுதி பகுதியில் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணி செய்தார்கள். பிரியமான சகோதரங்களே, ஆண்டவன் இயேசுவோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும். எப்படி என்றால் எங்களுடைய உடைமைகளை நாங்கள் தியாகம் செய்து, அது எங்களுடைய செல்வமாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், என் நபர்களாக கூட இருக்கலாம், எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நாங்கள் இறையாட்சிக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவர் எங்களை முழுமையாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவன் இயேசுவோடு நாங்கள் இணைந்து அவற்றை தியாகம் செய்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது, பணியாற்றுகின்ற பொழுது அவருடைய அந்த பணி முழுமையடையும். பிரியமான சகோதரங்களே, ஆகவே நாங்கள் இத்தகைய நிலையில் இருந்தால், நாங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனாக இருக்கலாம், ஒரு தாயாக, தந்தையாக, பிள்ளையாக இருக்கலாம், நாங்கள் பணிபுரிகின்ற இடங்களில் நாங்கள் ஒவ்வொரு நாங்கள் வகைபாகங்களை வகைத்து கொண்டிருக்கலாம். இது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் அவற்றின் மூலமாகவும் நாங்கள் ஆண்டவருக்கு பணியாற்றுகின்றோம் என்ற அந்த மனப்பான்மை எங்களுக்குள்ளே இருக்கணும். நான் ஒரு தந்தையாக என்னுடைய கடமைகள் பொறுப்புகளை செய்கின்ற பொழுது நான் ஆண்டவன் இயேசுவோடு இணைந்து பணியாற்றுகின்றேன், என்னுடைய கடமைகள் பொறுப்புகளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்றேன் என்ற அந்த மனநிலை எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் இத்தகைய பணியை செய்தாலும், எத்தகைய வேலையை செய்தாலும், எங்களுடைய எல்லா திறமைகளையும் நாங்கள் முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து பயணி செய்கின்ற பொழுது ஆண்டவன் இயேசுடைய இறையாட்சி பணியிலே ஏதோ ஒரு விதமான காத்திரமான தாக்கத்தை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு ஆழமான உண்மையை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி நிற்கிறார். பிரியமான சகோதரர்களே, ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு அவர் கொடையாக தந்திருக்கின்றார். எங்களுடைய வாழ்வு, நல்ல உடல் நலங்கள், ஆற்றல்கள், திறமைகள், மனிதர்கள், சொத்துக்கள், பண்டங்கள், வீடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்காக நாங்கள் அவற்றை கொடுத்து பணியாற்றுகின்ற பொழுது இரட்டிப்பு ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்விலே இருக்கும். நாங்கள் செய்கின்ற பணியிலும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி எங்களுடைய வாழ்விலே தங்கும். பிரியமான சகோதரங்களே, ஆகவே இதை நாங்கள் ஆழமாக சிந்திப்போம். இன்றைய நாளிலே நான் எதை கொடுத்து ஆண்டவருக்கு பணியாற்றுகின்றேன்? நான் என்னுடைய அன்றாட செயற்பாடுகளிலே நான் ஆண்டவரோடு சேர்ந்து பணியாற்றுகின்றேன் என்ற மனநிலை என்னிடம் இருக்கின்றதுவா? அதிலே நான் திருப்தி காண்கின்றேனா? சிறிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார், சின்னஞ்சிறிய விடயங்களிலே பிரமாணிக்கமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை பெரிய காரியங்களில் அமர்த்துவார். நாங்கள் சிறிய காரியத்தை செய்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு செய்ய அழைக்கப்படும். அதைத்தான் அன்னை தெரேசா சொல்லுவாள், do the small things with great love. சிறிய காரியங்களையும் பெரிய அன்போடு நீங்கள் செய்கின்ற பொழுது அது ஆண்டவருடைய பணியிலே உங்களை இணைக்கின்றதாக இருக்கும் என்று சொல்வார். ஆகவே எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோமா? இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இன்றைய நாளை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்கள் மட்டிலே மீண்டும் ஒரு நாளை தந்து என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய நாளிலே என்னுடைய கடமைகள் பொறுப்புகளில் நான் பிரமாணிக்கமாக இருந்து உமோடு சேர்ந்து பணியாற்ற என்னை அழைக்கின்றீர் என்ற அந்த உள்ளுணர்வை நான் பெற்றுக்கொள்ள அருள் தாரும் ஆண்டவரே. என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் தொழில் செய்கின்ற இடங்களிலே நான் சந்திக்கின்ற எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தலும். அவர்களும் தங்களுடைய வாழ்வில் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உம்மோடு சேர்ந்து பணியாற்ற தேவையான ஆன்ம உடல் உள்ள நலன்களை நீதாமை தொடர்ந்து எங்களுக்கு வழிநடத்தி காத்திரலும். இறை ஆசீர் உங்களோடு என்றும் நிறைவாக இருப்பதாக. ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.